டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். ஆசரக்கோவை கண்மணியே கண்ணுறங்கு தமிழர் பெருவிழா மனம் கவரும் மாமல்லபுரம் மயங்கொலிகள் திருக்குறள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைப்பு 1 ஆசரக்கோவை. மொத்தம் 12 வினாக்கள். 1. நன்றெறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆசரக்கோவை. 2. ஆசரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். 3. பொறுத்துக. ஏ. நன்றெறிதல். ஆன்சர் பிறர் செய்த உதவியை மறவாமை. பி. ஒப்புரவு. ஆன்சர் எல்லோரையும் சமமாக பேணுதல். சி. நட்டல். ஆன்சர் நட்பு கொள்ளுதல். டி. விதைக்கும் விதைகள். ஆன்சர் 8 நல்லொழுக்கம். 4. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் கயத்தூர். 5. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் எது? ஆன்சர் ஆசரக்கோவை. 6. ஆசரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஆன்சர் 100. 7. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். ஆன்சர் இன்சொல். 8. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் எனப்படும். ஆன்சர் பொறை. 9. அறிவு பிளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் அறிவுடைமை. 10. இவை பிளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இவை எட்டும். 11. நன்றெறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் நன்றி கூட்டல் அறிதல். 12. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொறை கூட்டல் உடைமை. தலைப்பு 2 கண்மணியே கண்ணுறங்கு. மொத்தம் 12 வினாக்கள். 1. பொறுத்துக. ஏ. நந்தவனம். ஆன்சர் பூஞ்சோலை. பி. பார். ஆன்சர் உலகம். சி. பண். ஆன்சர் இசை. டி. இளைத்து. ஆன்சர் பதித்து. 2. முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? ஆன்சர் கொம்புத்தேன். 3. முக்கணி என்பது எவை? ஆன்சர் அனைத்தும் சரி. 4. முத்தமிழ் என்பது? ஆன்சர் அனைத்தும் சரி. 5. தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. ஆன்சர் வாய்மொழி. 6. தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நாக்கு. 7. தாலாட்டு எவ்வாறு பிரியும்? ஆன்சர் தாள் கூட்டல் ஆட்டு. 8. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பாட்டு கூட்டல் இசைத்து. 9. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கண் கூட்டல் உறங்கு. 10. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வாழை இலை. 11. கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கை அமர்த்தி. 12. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் எது? ஆன்சர் மறைந்த. தலைப்பு 3 தமிழர் பெருவிழா. மொத்தம் 24 வினாக்கள். 1. பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தமிழர் திருநாள். 2. உழவர்கள் டேஷ் மாதத்தில் விதை விதைத்து டேஷ் மாதத்தில் அறுவடை செய்வர். ஆன்சர் ஆடி தை. 3. கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எது? ஆன்சர் பொங்கல் விழா. 4. அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை டேஷ் விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆன்சர் இந்திர விழா. 5. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் நன்னூல். 6. டேஷ் மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் மார்கழி. 7. திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்குகிறது? ஆன்சர் தை முதல் நாள். 8. திருவள்ளுவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் தை 2ஆம் நாள். 9. பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது. ஆன்சர் மாட்டுப் பொங்கல். 10. மாடு என்னும் சொல்லுக்கு டேஷ் என பொருள் உண்டு. ஆன்சர் செல்வம். 11. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. ஆன்சர் கிபி 31. 12. மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் அனைத்தும் சரி. 13. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது. ஆன்சர் காணும் பொங்கல். 14. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் மகா சங்கராந்தி. 15. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் பஞ்சாப். 16. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் குஜராத், ராஜஸ்தான். 17. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். ஆன்சர் அறுவடை. 18. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். ஆன்சர் தோரணம். 19. பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பொங்கல் அன்று. 20. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் போகி கூட்டல் பண்டிகை. 21. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். ஆன்சர் புதியன. 22. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண டேஷ் தரும். ஆன்சர் துன்பம்.
23 கூற்று 1 சந்திரனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. கூற்று 2 உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 24 கூற்று 1 திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கூற்று 2 திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாள் தொடங்குகிறது. இந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தலைப்பு 4 மனம் கவரும் மாமல்லபுரம். மொத்தம் 11 வினாக்கள். 1 மற்போரில் சிறந்தவன் யார்? ஆன்சர் நரசிம்மவர்மன். 2 மாமல்லன் என்ற பட்ட பெயர் யாருக்கு உண்டு? ஆன்சர் நரசிம்மவர்மன். 3 பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். 4 முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 7. 5 நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்ன? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். 6 மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகள் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 4. 7 சிற்பக்கலையின் உச்சம் எது? ஆன்சர் அர்ச்சுனன் தபசு. 8 அர்ச்சுனன் தபசுவின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் பகீரதன் தவம். 9 தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். 10 ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். 11 சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. தலைப்பு 5 மயங்கொலிகள். மொத்தம் 20 வினாக்கள். 1 உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்பர். ஆன்சர் மயங்கொலிகள். 2 மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. 3 நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ஆன்சர் அனைத்தும் சரி. 4 நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 5 நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து பிறக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 6 வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வெடி. 7 வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆகாயம். 8 பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வேலை. 9 பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் குளிர்ச்சி. 10 நாவின் இரு பக்கங்களை தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 11 நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 12 நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. 13 பொறுத்துக. ஏ விலை ஆன்சர் பொருளின் மதிப்பு. பி விளை ஆன்சர் உண்டாக்குதல். சி விளை ஆன்சர் விரும்பு. 14 பொறுத்துக. ஏ இலை ஆன்சர் செடியின் இலை. பி இலை ஆன்சர் மெலிந்து போதல். சி இலை ஆன்சர் நூல் இலை. 15 நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16 நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 17 ஏரி என்பதன் பொருள். ஆன்சர் குளம். 18 கூரை என்பதன் பொருள். ஆன்சர் வீட்டின் கூரை. 19 கூரை என்பதன் பொருள். ஆன்சர் புடவை. 20 பொறுத்துக. ஏ நல்வரவு ஆன்சர் வெல்கம். பி சிற்பங்கள் ஆன்சர் ஸ்கல்ப்சர்ஸ். சி சில்லுகள் ஆன்சர் சிப்ஸ். டி ஆயத்த ஆடை ஆன்சர் ரெடிமேட் ட்ரெஸ். தலைப்பு 6 திருக்குறள். மொத்தம் 5 வினாக்கள். 1 உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். 2 மோந்து பார்த்தல் டேஷ் மலர் வாடிவிடும். ஆன்சர் அனிச்சம். 3 விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் நம் முகம் மாறினால். 4 நிலையான செல்வம் எது? ஆன்சர் ஊக்கம். 5 ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார். ஆன்சர் பயன் தராத.